என் வயசுல எவ்வளவு உணவுகளை அல்லாஹ் மறந்து சாப்பிட்டானோ, அல்லாஹ் மறந்து சாப்பிட்றது பாவம், நிசியான் பாவம். வலா தகூனு கல்லதீன நசுல்லா வ அன்சாஹும் அன்ஃபுஸஹும் வ உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். அல்லாஹ் மறந்து சாப்பிட்றது பாவம். இப்போ மொத்த வயசுல எப்பவெல்லாம் எதெல்லாம் அல்லாஹ் மறந்து சாப்பிட்டான் பார்த்தீங்களா, அவ அத்தனையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னிச்சிடலாம். ஒமாதாஹர, இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்பவெல்லாம் அல்லாஹ்வை மறந்து சாப்பிடுவானோ, அவன் சமயம் அல்லாஹ் மறந்து பிஸ்மில்லா சொல்லாம கூட சாப்பிட்றான், அதையும் சேர்த்து அல்லாஹ் மன்னிச்சிடலாம். ஏன்னா இந்த உணவை நம்ம சொன்னதில்லை, எல்லா உணவும் அடங்கிடுச்சுட்டான். அனைத்து உணவுகளையும் நான் முன் சாப்பிட்டது, இனி சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளையும் என் ஆற்றல் இல்லாமல், என் சக்தி இல்லாமல் தன் பகுதை கொண்டு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒட்டு மொத்தத்துக்கும் சேர்த்து அது சுக்ராக ஆயிடுச்சு. ஆடை அணிகிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆத்தானா ஹாதா வ ரஸகனாஹு மின் கைரி ஹவ்லி மின்னா வலா குவா. எனக்கு முன் இந்த என்னுடைய ஆற்றலோ சக்தியோ இல்லாமல் இந்த ஆடையை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொன்னோன்னே, உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅஹரனா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் ஆடை அணிந்தானோ அல்லாஹ்வை மறந்து, இனி எவ்வளவு காலம் அல்லாஹ்வை மறந்து ஆடை அணிவானோ எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஏன்னா இந்த வாசகத்துல என்ன இருக்கு, இந்த ஆடை மட்டும் இல்லை, எல்லா ஆடையுமே மின் கைரி ஹவ்லி, என் ஆற்றலோ என் சக்தியோ இல்லாமல் தான் இத்தனையும் நீ கொடுத்தாய் ரப்பே, அது அதுக்கு உள்ள இருக்கான். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு முன்னாடி நிகழ்ந்த காலங்களில் இவன் அல்லாஹ்வை மறந்து சாப்பிட்டதையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். இனி வரக்கூடிய காலங்களில் எப்பயா அமையும் சமயம் அல்லாஹ் மறந்துடுறானே அதையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். அந்த வாசகத்துல அந்த பொருள் இருக்கிறது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், ஆரம்பத்தில் அல்லாஹ்வை நினைக்க மறந்துட்டான், நடுவில் ஞாபகம் வருது, என்ன சொன்னோம், பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு ஆஹிருஹு, இந்த உணவின் ஆரம்பமும் சரி இந்த உணவுடைய கடைசியும் சரி எல்லாமே அல்லாஹ்வுடைய பேரை கொண்டுதான். இந்த உணவின் முதல் ஒரு பருக்கை வாயில பட்டுச்சு, அதிலிருந்து கடைசி பருக்கை வரைக்கும் இருக்குமே அத்தனையும் அல்லாஹ்வுடைய ஃபضல் தான். அவ்வலுஹு ஆஹிரு அப்படின்னு சொன்னதோட அல்லாஹ் தஆலா அனைத்து உணவையும் பிஸ்மில்லாவோட சாப்பிட்டதாக அல்லாஹ் எழுதி வச்சிருக்காங்க. மொத்தத்தையுமே நடுவில் ஒரு நிமிஷம் அல்லாஹ் ஞாபகப்படுத்தினாங்க, அதுவாக ஞாபகம் வருதான்னு பார்க்கணும். தொழுகையில தக்பீர் கட்டுன்னு சலாம் கொடுத்த வரைக்கும் முழு நேரம் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லை, நடுவில் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ருக்குலையோ ஒரு சஜிதாவிலையோ ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிற பொழுதோ, யாருல நான் குனிய நீ தான் என்னை குனிய வச்சேன், நான் நிமிர நீ தான் நிமிர வச்சேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த தொழுகையும் அல்லாஹ் தஆலா சவாபா இருக்கு. அல்லாஹ் நினைச்சுதான் எழுதிடுறாங்க. இந்த மனிதனுடைய கஃப்லத்தை அல்லாஹ் விளங்கி இருக்காங்க. ஏன் ஆரம்பத்திலிருந்து கவனமா கஃப்லத்தை தொழுதுட்ட சலாம் கொடுக்கும்போது ஞாபகம் வருது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், யா அல்லாஹ் நிஸ்பத் மேரிய குவத் தேரி, நான் சலாம் கொடுக்குறேன், என் தலையை நீ தான் திருப்ப வச்ச என்று சொன்னால் அந்த ஒட்டுமொத்த தொழுகையுமே நிஸ்பத்து குவத்து பார்த்ததாக அல்லாஹ் எழுதுகிறான். முழுசுமே சலாம் கொடுக்கும்போது ரப்பே நான் மையத்தை நீதான் நான் மையத்தை நீதான் என்னிலிருந்து ஹயாத்தை வெளியாகி சலாம் கொடுக்க வைக்கிறேன். ஒட்டுமொத்த தொழுகையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முகர்ரபீன்களுடைய சவாபை எழுதினாங்க. மோலா நான் சலாம் கொடுக்கல, நான் இங்கே நான் அதம் நீதான் எந்த ஹயாத் நீதான் எந்த மௌஜூதா இருக்கு சலாம் கொடுத்தா ஒட்டுமொத்த தொழுகையுமே அல்லாஹ் தஆலா சித்தீகீன்களுடைய மகாமில் எழுதிறாங்க. மைனை ஹக் மௌஜூத் அந்த உணர்வை கொடுத்துட்றாங்க. ஏன்னா இந்த மனிதன் கஃப்லத்தில் உண்டார், கொஞ்ச நேரமாக ஞாபகம் செய்யும்.
இரவின் ஒரு பகுதியில் அல்லாஹ் ஞாபகம் செய்யும், முழு இரவையும் உனக்கு அல்லாஹ் எழுதி வச்சிடறாங்க. இரவின் ஒரு சிறு பகுதி எல்லாம் ஞாபகம் செய்யும். فسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل غروبها ومن آناء الليل فسبح وأطراف النهار. இப்படி சொன்ன ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா فسبح بحمد ربك من طلوع الشمس إلى غروب الأرض إلى غروب الشمس ومن غروبها إلى طلوعها சொல்லலாமா ஜி தாதா ஜி وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل غروبها ومن آناء الليل فسبح وأطراف النهار. இப்படி சொன்ன ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா ஜி وسبح بحمد ربك من طلوع الشمس إلى غروبها ومن غروبها إلى طلوعها. சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரை, பின்பு சூரியன் மறையிலிருந்து பின்பு உதயமாகும் வரை ஒரு நொடியும் அல்லாஹ்வை மறக்காமல் ஞாபகம் செய் அப்படின்னு சொன்னாலும் நியாயமா இல்லையாது? ஏன்? அதுவும் அவன் கொடுத்த ஹயாத்து, அவன் கொடுத்த பிச்சை, அவன் கொடுத்த மூச்சு, அவன் கொடுத்த கண்ணு, அவன் கொடுத்த ஹயாத்து எல்லாம் நியாயமா இல்லையாது? தஹஜ்ஜுத் புரிஞ்சா ஆளே காணாங்க. ஏன் பின்னாடி வந்துருக்கீங்க? கவனிக்க வேண்டிய பிள்ளைங்களும் பின்னாடி வாங்க, கிட்ட நெருங்கி வராது. முன்னாடி நெருங்கி வரணும். போய் பின்னாடி போனால் உங்கள் விஷயத்தில் அல்லாமல் பின்னாடி போயிடுவோம். பயான்ல முன்னாடி வந்து உட்காரணும். ஜி இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொன்னா? من قبل طلوع الشمس وقبل غروبها. جي قبل طلوع الشمس சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி. அப்படின்னா 6:30 மணிக்கு 6 மணி சூரியன் உதயம், நீ 5:45 6 மணிக்கு அல்லாஹ் திக்ர் செஞ்சாலே قبل طلوع الشمس ஏற்பட்டு எதுவும் பகலெல்லாம் ஞாபகம் செஞ்சுதான் கணக்கு எழுதிடுறாங்க. قبل غروبها 6:45 சூரியன் மறையுது, நீ 6:30 இருந்து உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்ய ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜி ஓ قبل غروبها ஓடு. மொத்த பகல் அல்லாஹ் ஞாபகம் செஞ்சு. ومن آناء الليل இரவுடைய ஏதோ சில பகுதிகள் அல்ல ஞாபகம். سبح وأطراف النهار பகல் 2 ஓரங்கள்லேயும். பகல்னா மகரிப் பின்னாடி, சூரியன் உதயமான பின்னாடி, சூரியன் உதயமானதுக்கு முன்னாடி, உதயமான பின்னாடி. பகல் 2 ஓரங்களிலேயும், சூரியன் உதயத்துக்கு முன் பின், சூரியன் மறைவதற்கு முன் பின். ஓயா ஒட்டு மொத்தமா நீங்க பகலும் இரவு அல்லாஹ்வுடைய சிந்தனை வச்சுதான் வச்சிடறாங்க. கொஞ்சமா நினைச்சுக்க, ஏன்னா உன்னுடைய நிலை எனக்கு தெரியும். திருமணம் ஜி வஸ்தஈனு பில் கதுவத்தி வர் ரௌஹத். நஸீயுல் ஹதீஸ் புகாரிலே வருது ஹதீஸ். வஸ்தஈனு பில் கதுவத்தி வர் ரௌஹத், அதிகாலை நேரம் மாலை நேரங்களை கொண்டு உதவி தேடிக்கொள்ளும். நல்லா திக்ர் செஞ்சு. வஷ்ஷைஉம் மினத் துல்ஜதி, இரவிலே ஒரு சிறு பகுதியிலே அல்லாஹ்ட்ட கேட்கு. ஷேഖ് சொன்னாங்க தஹஜ்ஜுத் தொழு, இந்த தொழுவுங்க 2 ரக்காத் 2 நிமிஷம் தொழுது படுத்து. அல்லாஹ் தஆலா வஸாக்கிரின் அல்லாஹ் கஸீரன் வஸாக்கிராத். எந்திரிச்சியா? தஹஜ்ஜுத் டைம்ல எந்திரிச்சு போக சோம்பேறித்தனமா இருக்குது. படுக்கையில் எந்திரிச்சு உட்காந்து அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் ஒரு தடவை சொல்லி, ஒரு தடவையா சொல்லிடு. அது படுத்த படுக்கையில சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் 3 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு மொழிக்கு வந்தா வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் அவர்கள் சஹர நேரத்தில் அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நல்லடியார்னு சொல்றாங்க. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். ராயித்துல சஹர் நேரங்களிலே அவர்கள் அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அடுத்த வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களிலே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள்.
பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கு பொருத்தமான அந்த சஹர் நேரம். அந்த சஹர் நேரத்தில் எந்திரிச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் 10 அல்ல அந்த லிஸ்ட்ல ஒன்னே சேர்த்துறான். சொன்னான் ஒன்னே சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் நிஜமா நான் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. சரி, இந்த அப்பப்போ ஞாபகப்படுத்துற பழக்கம் இருக்கு, இது அல்லாஹ் நம்ம கொடுத்த ஒரு பெரிய அருள். என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் அப்பப்பயாவது ஒன்று ஞாபகப்படுத்தக்கூடிய பாக்கியம் கொடுத்து மறவாங்க. சஹர் நேரத்தில் ஒரு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பாக்கியம் கொடுத்து ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சுக்ர் செய்தால் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், அது மேலும் அதிகமாக்கிடுவாங்க. அந்த அல்லாஹ் தஆலாவை நினைக்கிற நேரத்தை அல்லாஹ் கூட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நேரம் வந்துடும், உன்னுடைய அனைத்து நேரங்களையும் அல்லாஹ்வுடைய நினைவு சூழ்ந்து கொள்ளும், முற்றிலுமாக சூழ்ந்து கொள்ளும் எல்லா நேரங்களிலேயும். அப்படியும் உண்டாகுமா? 24 மணி நேரமும் அல்லாஹ்வின் சிந்தனையிலே இருக்க முடியுமா மனுஷன்? மனுஷனுக்கு 1000 வேலைகள் இருக்கு, பல பேர் சந்திக்க வேண்டியிருக்கு, வியாபாரம், தொழில், நடைமுறை, சாப்பாடு. 24 மணி நேரமும் அல்லாஹ்வின் சிந்தனையிலே ஒரு மனுஷன் இருக்கணும்னா அது எப்படிங்க சாத்தியம்? கேட்குறான். உன்னுடைய எல்லா நேரங்களிலேயும் எதுவெல்லாம் யார்கிட்டெல்லாம் நீ பழகுறியோ அவங்க சிந்தனை வருதா இல்லையா? காலையில் உஸ்தாதிட்ட பழகிறோம், உஸ்தாதிட்ட பேசுகிறோம், அவங்க சிந்தனை. மளிகை கடைக்கு போகிறோம், மளிகை கடைக்காரோட சிந்தனை. பால்காரர் வராரு, அவரை பற்றி சிந்தனை வருது. இந்த ஆயிரக்கணக்கான தோற்றங்களிலேயும் இந்த லட்சோபலட்ச வஸ்துக்கள் இருந்தும் இந்த அனைத்திலும் இருந்தும் என் தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை. இதை நாம பயிற்சி எடுத்து பழகிட்டா எல்லா வஸ்துவும் முன்னாடி வரும். அந்த வஸ்து வராது, அந்த வஸ்து அல்லாஹ் தான் கூட்டிட்டு வர்றான். நம்முடைய நசர் அந்த வஸ்துவின் பக்கம் போகாம அந்த வஸ்துவை எவன் கூட்டி கொண்டு வந்தானோ அவன் பக்கம் போக ஆரம்பிச்சான். அதன் பக்கம் அந்த வஸ்துல வஸ்துவும் இருக்கு, தாத்த ஹல்கும் இருக்கு, தாத்த ஹக்கும் இருக்கு. நீ தாத்த ஹக்கின் பக்கம் முகாத்தபாகு, தாத்த ஹல்கின் பக்கம் முகாத்தபாகாதங்கிற ரெண்டுமே இருக்குமாங்க. தாத்த ஹக்கும் இருக்கு, தாத்த ஹல்கும் இருக்கு. உன் சிந்தனை எங்க போகணும்? தாத்த ஹக்கின் பக்கம் போகணும், தாத்த ஹல்கின் பக்கம் நசர் போகணும். இதுதான் சூஃபியாக்களுடைய பாஷையில नजर बर किदम அப்படின்னு. अदम जो है अदम को किदम ही लाता है. तुम्हारे नजर किदम की तरफ हो जाना, अदम से हट जाना. अल्लाहुम्मा अरिनल हक्क हक्का. ஹக்குன்னா வருது, ஹல்குன்னா வருது. ஹல்கை ஹக்கு தான் கொண்டு வருது. அரினல் ஹக்க ஹக்கா, ஹக்கை ஹக்காக காட்டு. வருசுக்குனா இத்திபாஹு, அந்த ஹக்கையின் பக்கம் நாங்கள் பின்தொடர தௌஃபீக். அரினல் பாத்தில பாத்திலன், மஹ்லூக்கா காட்டு. வருசுக்குனா இஜ்தினாபு, அதை விட்டு நாங்கள் நகர்ந்து கொள்ள எங்களுக்கு தௌஃபீக் செய்யும். இந்த பழக்கம் பழகி 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 ஊறி நெஞ்சில ஊறி போச்சுன்னு சொன்னா அவங்க யார்கிட்டையுமே எதையுமே கேட்கறது இல்லை, யார்கிட்டையுமே எதையும் பேசுறது இல்லை. ஆமீனா. किसी को देखना फिर पूछना फिर दिल लगाना क्या, किसी को देखना फिर पूछना फिर दिल लगाना क्या, तुम्हारे माँ सिवा में भी तुम्हारे सिवा क्या है. யாரிடத்திலே பேசுவது, யாரை பார்ப்பது, யாரிடத்திலே பழகுவது, யாரை மீது அன்பு கொள்வது. உன் மாசிவல்லான்னு தேடி பார்த்த ரப்பே, உன் மாசிவல்லா உன்னை நீதான் அங்கேயும் தெரிஞ்சிருந்தான்.
இந்த ஹால் ஒருத்தவங்க உண்டாயிருச்சு, இந்த ஹாலாத்துல உண்டாயிட்டாரு அப்படின்னு சொன்னா மாஷா அல்லாஹ், அவர் 24 மணி நேரமும் அல்லாஹ் மறக்கவே மாட்டார். மறக்க நினைச்சாலும் முடியாது. மறக்க மாட்டார். அப்ப ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரமும் அல்ல ஞாபகம், அதுக்கு சுக்ரியா செய்யணும், அதுக்கு நன்றி செய்ய அல்லாஹ்வுக்கும். அல்லாஹ் தாலா அதிகமாக்கிட்டே போவாங்க. திக்ருடைய கைஃபியாத்துகளை அல்லாஹ் அதிகமாக்கிட்டே போவாங்க. ஒருத்தர் கேட்டார், திக்ரு செய்யறேன் அல்லாஹ் வல்லான்னு, இது செத்தவங்கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி அல்லாஹ் வல்லா ஒரு உலப்பூர்வமா செஞ்ச மாதிரி தெரியலையே, ஒரு கல்பு ரீதியாக மனப்பூர்வமாக அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு தெரியலையே. சரிப்பா, எவ்வளவு நேரம் செய்வீங்க? ஒரு அரை மணி நேரம். சரி, அரை மணி நேரம் வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, பொய், புறம், கீபத்து, ஃபசாது, அந்நிய பெண்ணை பார்க்கறது, சினிமா பார்க்கறது, தான் பார்க்கறது, ஊர் குத்து பார்க்கறது, அதெல்லாம் இல்லாம யாரு பேரை சொன்ன அது மேலானதா இல்லையா? அது எல்லாத்துக்கும் மேலான. அந்த மாதிரி அல்லாஹ்தால அந்த வார்த்தையாவது அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர் செய்யி, அப்புறம் கல்பில திக்ர் செய்து பாக்கி அல்லாஹ் கொடுத்துருவாங்க. கல்வி எங்கேயோ மேய்து, பரவாயில்ல. அல்லாஹ் 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 அல்லாஹ், அப்புறம் கல்பில சேர்ந்து திக்ர் செய்து பாக்கி கொடுத்துருவான் அல்லாஹ். அப்புறம் அதை அதிகமா செய்ய 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 அல்லாஹ் தாலா ஒரு ரூஹ் அல்லாஹ் திக்ர் செய்யும். ஒரு ரூஹ் அல்லாஹ் திக்ர் செஞ்சா அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சுக்ர் செஞ்சா ஒரு சிறு அல்லாஹ் திக்ர் செய்யும். திக்ரே கல்பி, திக்ரே லிசானி, திக்ரே கல்பி, திக்ரே ரூஹி, திக்ரே சிர்ரி நதி நாம சொல்றாங்க. கட்டுக்கணும் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா, அதன் பக்கம் ஆசை வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு பக்கம் அல்லாஹ் கொண்டு போயிட்டாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் ஞாபகம் செய்யும். ஒரு நேரம் கிடைக்கும் போது ஒரு நிமிஷம் படுக்கிறோம்னு நினைக்கிறோம், நேரம் கிடைச்சா ஏதாவது பேய் வெட்டி பேச்சு போயிடும், நேரம் கிடைச்சா ஏதாவது ஃபோனில் பார்க்கலாம், நேரம் கிடைச்சா ஏதாவது கண்ட புக்கு பார்க்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படின்னு பக்கம் அல்லாவோட சிக்கிரின் பக்கம் கவனம் செலுத்தும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. ஒரு 100 தடவை அல்லாஹோட சொல்லிடலாம். 2-3 கேப் இருக்குது, இந்த கேப்பில் ஒரு 100 வாட்டி அல்லாஹ் சொல்லிடலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம். இப்படி நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிக்கிரின் பக்கம் கவனம் செலுத்த அல்லாஹ் ஜல்ல ஷானுட்டால அதில் நமக்கு ஒரு அதுலேயே இஸ்திகாமத்தை கொடுத்துருவோம். அதுதான் நான் சொன்னேன், பாடத்தில் 6:30 பாடமாக 5 நிமிஷம் முன்னாடி உட்காந்துருங்க. 6:25 அந்த 5 நிமிஷம் எல்லாரும் பிள்ளைகளும் உஸ்தாதம் பார்த்துட்டு உஸ்தாத் என்ன பார்க்கணும்? யான்டா நான் ஜாஹில், என்னிலிருந்து இல்ம நீ தான் வெளிப்படுத்தணும். எந்த அளவு வெளிப்படுத்தணும்? இந்த ஒவ்வொருத்தரையுமே நீ ஆலிமே ரப்பானியாக ஆகி அப்படின்னா அல்லா ருஜுவாகும். மாணவர் ருஜுவானு யான்டா ஒன்றும் தெரியாது, ஆசிரியர்லேருந்து நீ தான் எங்களுக்கு சொல்லித்தர்ற. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரஹ்மானாகிய நீ தான் குர்ஆனை சொல்லித்தர்ற. அல்லமல் இன்சான மா லம் யஅலம், அறியாததை இந்த அல்லமல் இன்சான மனிதனுக்கு அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். இந்த ஆசிரியர் நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த, நீயே அந்த இல்மை இதில் நீ அதை வர தௌஃபீ செய்யலா, உஸ்தாது சொல்றது நல்லா விளங்க தௌஃபீ செய்யலா, மனசை ஊற செய்யறது. ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ் திக்ர் செய்யும், அப்புறம் பாட ஆரம்பி. அடுத்த படம் வந்தாங்க, 15 உட்காரு, எல்லாம் உட்காந்துங்களா, எல்லாம் வந்துச்சா, உட்காரு, கண்ணை மூடு, நீங்களும் கண்ணை முடிக்கிங்க ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம். ஒவ்வொரு பாடத்துலையும் இது பழக்கமாகி எல்லா பீரியட்லையும் புரிஞ்சுங்களா, அல்லாஹ் திக்ர் செஞ்சு நீ அல்லாஹ் ருஜுவானும் அவங்களும் அல்லாஹ் பக்கம் ருஜுவானும் அல்லாஹால அந்த எல்மை ஜொலிக்க வச்சிருவோம். அந்த எல்மை வெறும் இல்மாக இல்லாமல் அந்த எல்மை கொண்டு உன்னுடைய எல்மு பிரகாசமான இல்மாக இல்லைன்னா அது இல்மு உயர்ந்தது தான் பிரகாசிக்காது. ஒருத்தன் ஒரு 100 கேண்டில் வாங்கி வச்சிருக்கான், இது மெழுகு வச்சு அப்படியே வச்சிருக்கான், 100 வச்சிருக்கிறான், ஆனால் ஒன்று கூட எரிக்கல. வெளிச்சமாமா வீடு, ஏன்பா வீடு இருட்டா வச்சிருக்கிற? ஒருத்தர் 100 கேண்டில் இருக்கேப்பா, 100 மெழுகுவத்தி நீ வாங்கிட்டு வச்சு 100 பத்திரமா பீரோட வச்சிருக்கேன். அது ஒரு காலம் அவனுக்கும் பலனளிக்காது, அவனுடைய வீடும் வெளிச்சமாகாது. அது 100ஐயும் கொளுத்தி வீடெல்லாம் வச்சான்னா பக்கத்து வீடும் சேர்ந்து வெளிச்சமாகும். வாசலை வச்ச தெருவே வெளிச்சமாகும். அவன் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கான், பத்த வைக்கல. அப்ப எல்மை என்பது இருக்கு பார்த்தீங்களா, அந்த எல்ம் இது மெழுகுவத்தி மாதிரி.
அந்த இல்ம ஜொலிக்க வைக்கிறதே தெரியுமா? உன்னுடைய திக்ரும் ஃபிக்ரும், உன்னுடைய இஷ்க், அல்லாஹ்வுடைய காதல். அதுதான் அந்த பத்த வைக்கிறது. ஷைத்தான்ட இல்மு இருந்துச்சு, அவனும் பெரிய ஆலிம் தான், எல்லாத்தையும் தர்க்கம் பண்ற அளவுக்கு ஆலிம் சார். ஆனால் அந்த ஷைத்தான் அந்த இல்ம ஜொலிக்க வைக்கிறார். அல்லாஹ்வுடைய இஷ்க், காதல் இல்லை. அதனால அந்த இல்மே அவனை அல்லாஹ் விட்டு தூரம் ஆக்கிடுச்சு. அதே இல்மு, அந்த இல்மு அல்லாஹ்வுடைய இஷ்கோடு காதலோடு இருந்தால் அந்த இல்மு அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும். அந்த இல்முல இஷ்கு காதல் கலக்கல, அதே இல்மு அல்லாஹ் விட்டு ஒன்று தூரமாக்கிடும். ஏண்டா இதை செய்யல? எப்ப நீ அவங்கள மண்ணுல படிச்ச, என்ன நெருப்புல படிச்ச? மண்ணோட நெருப்பு தானே உயர்ந்தது. இப்ப எனக்கு இல்லை, அவரு சரியா செய்யணும். இப்படி பிடிச்சா பாருங்க, அல்லாட்ட ஆர்கியூமெண்ட் பண்றான் தர்க்க ரீதியாக. தர்க்க ரீதியான ஆர்கியூமெண்ட், மந்தி ரீதியா பேசலாம். மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது, மண்ணு கீழே இருக்கு, நெருப்பு மேல போகும். ஆக நெருப்பிலிருந்து படைத்த நான் தான் உயர்ந்தவன், மண்ணிலிருந்து படைத்த அவர் மட்டமானவர். அவன் மூலத்தை முன்னாடி வச்சான். எது மூலமோ அதை முன்னாடி வச்சான். அல்லாஹ் சொல்றான், எந்த மூலத்திலிருந்து படைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா படைச்ச அதுல எத்தனை ஜுஹூர் கொண்டு வந்தேன்னு நீ பார்க்கல. அது என்னுடைய மதுஹரா நான் ஆக்கிட்டேன். அதுல நான் தான் அந்த ஜோதியை உண்டாக்கிட்டேன், நூரை உண்டாக்கிட்டேன். அப்ப அந்த பொருள் மண்ணும் சமமே, மண்ணும் கல்லும் வைரமும், வைரத்துல படைச்சாலும் வைரூரியத்துல படைச்சாலும் தங்கத்துல படைச்சாலும் எல்லாமே எல்லாமே பிஸாத். அது ஒரு பொருள், வெறும் பொருட்கள் தான். ஆனால் அந்த பொருளை என்ன செஞ்சிருக்கேன், அந்த பொருளை என்ன அதுல ஜுஹூர் ஆக வச்சிருக்கிறேன், அதுல அதை கவனிங்க, அதை பாரு. அப்ப அதுக்கு முன்னாடி குனிஞ்சுதான் ஆகும். மூலப்பொருள் என்பதை பார்க்காத, இந்த மூலத்துல என்ன வெளியாயிருக்குன்னு பாரு, என்ன மக்சதுல படிச்சிருக்கேன்னு பாரு. என்னுடைய இல்ம வெளியாக்கியிருக்கேன், அதுல என்னுடைய நூரை வெளியாக்கியிருக்கேன், என்னுடைய ஹிலாஃபத் அங்க வெளியாக்கியிருக்கிறேன். அதை நீ பாருங்க. மட்டமானது பார்க்க, தங்க கம்பி, வெள்ளியில ஒரு கம்பி, சாதாரண இரும்பு கம்பி, क्या भाई क्या? சாதாரண ஒரு இரும்பு கம்பி என்னவா? இந்த இரும்பு கம்பியில கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னு அந்த கம்பி அப்படியே தங்கமா ஜொலிக்க ஆரம்பிச்சிருமா? சாதாரண இரும்பு கம்பி பாய், கட்டு கம்பி இருக்குல்ல, கட்டு கம்பியில கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து மாட்டி விட்டாங்க. அந்த கம்பி அப்படியே ஜொலிக்குமா, தங்கம் மாதிரி பவர்ஃபுல்லா. பக்கத்துல தங்க கம்பி ஒரு சூழ் இருக்குது, வெள்ளி கம்பி ஒரு சூழ் இருக்குது. இந்த இரும்பு கம்பியில் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? என்னவா? எப்ப தெரியும்? கைய வச்சா தெரியும். என்னவா? அது வரைக்கும் வெளியே தெரியாது. அப்ப இது மெட்டீரியல் சாதாரண மெட்டீரியல் தான், அது தங்கத்துல உள்ள மெட்டீரியல். அது தூக்கி போட்டுடலாம். தங்க மெட்டீரியல் தூக்கி போட்டுலாம், வெள்ளியை தூக்கி போட்டுலாம், இரும்பு தூக்கி போட்டு கை வச்சிருவே நீ, அது ஒன்னே தூக்கி போட்டுறாது. நீ தங்கத்தால் செய்யப்பட்ட சுருள் கம்பியை தூக்கி வெளியே வீசலாம், அதுக்கு வெளியே வீசுப்பான்னு ஒன்று சொன்னேன், தூக்கி வீச. வெள்ளியால் செய்யப்பட்டதை தூக்கி வீசி விடலாம். அந்த இரும்பு கம்பி தூக்கி வீசுப்பா அப்படின்னு சொன்ன, அதை தொட்ட அதை ஒன்னே தூக்கி வீச, அது காம்பவுண்டுக்கு அந்தான போட்டு அப்படின்னு சொன்னேன். இப்போ தொட்ட அவரை தூக்கி காம்பவுண்ட் அந்தான போட்டு அது தேமையான்னு கிடக்கும். என்னங்க இது? அந்த ஆள் 80 கிலோ ஒரு ஆள் சொன்னனே, இது 8 கிராம் கூட இருக்காது இந்த கம்பி. சொல் 80 கிராம் கூட இல்லை. அந்த தங்க சுருளை தூக்கி வெளியே போட்டார், வெள்ளி சுருளை தூக்கி வெளியே போட்டார். இதை வெளியே போடலாம் என்று போனார், அது இவரை தூக்கி வெளியே போட்டார். இவர் எவ்வளவு வெயிட்? 80 கிலோ. 80 கிலோ 800 கிலோ யானையை தூக்கி போட்டு அங்கங்க மின் கம்பிகள் வச்சிருக்கானோ,
மின்சார கம்பி தெரியாதனமா வேலி வச்சிருக்காங்க, அதை போய் யானை தொட்டுறது, அப்படியே தூக்கி எரிஞ்சிடுது யானையை தூக்கி. இத்தனோன்னு கம்பி தானே அது, யானை தூக்கி கலாசிடுது, தூக்கி மேலே தூக்கி தொம்முன்னு போடுது, அங்க இருந்து கீழே விழுவுது. அப்ப அது சாதாரண கம்பி தான், ஆனா என்ன அந்த ஜுஹூர் ஆச்சுன்னு பாருங்க, அதுல என்ன ஜுஹூர் ஆச்சு பாருங்க. அப்ப ஆதம் சாதாரண மனிதர் தான், இப்ப நான் அங்க முத்தஜல்லியா இருக்கிறேன். வைதா சவ்வைத்துஹு, எப்ப ஆதமை நான் சமப்படுத்துவேனோ, வனஃபக்து ஃபீஹி, என் ரூஹை அதிலே ஊதுவேனோ, வகஅஉ லஹு சாஜிதீன், அங்க போய் நீங்க ஆதமுக்கு முன்னாடி அத்தனை பேரும் கீழே விழுந்து விடுங்கன்றாங்க. வகஅஉ லஹு சாஜிதீன், என்ன தஜல்லியாதுன்னு பாரு, என்ன முத்தஜல்லியாவது பாரு. அதை வச்சு அல்லாஹ் தஆலா வஸ்துக்கு மதிப்பு கொடுக்குறோம். இந்த வித்தியாசம் ஷைத்தான் அறியல, தன் அசல் லாஜிக்கை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். தங்கம் உயர்ந்தது, இது வெள்ளி மட்டமானது, தகரம் மட்டமானது, அந்த மாதிரி இந்த நெருப்பு உயர்ந்தது, மண்ணு மட்டமானது. நான் நெருப்புல படைச்ச ரப்பே அவர் மண்ணில் படைச்ச ஜல்ல ஜலாலும். என்னவா அப்ப அந்த வஸ்துவை பார்க்காத, செய்ய பார்க்காது. செய்யல யார் முத்தஜல்லியா இருக்கான்னு நீ பார்க்க. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் நபியை தன்னுடைய ஹலீஃபாவை ஆக்கிறேன்னு சொன்ன ஒன்று விளங்கிருச்சு. எல்லாத்துலேயும் அவனுடைய உஜூத் தான் முத்தஜல்லியா இருக்கு. கல், கரடு, மண், மட்டை, விலங்குகள், ஆடு, மாடு, எல்லாத்துலேயும் அல்லாஹ்வுடைய உஜூத் இருக்கா இல்லையா? அல்லாஹ் சிஃபாத் இருக்கா இல்லையா? ஹயாத் இல்ம் இருக்கா இல்லையா? குவத் இருக்கா இல்லையா? அஃஆல் வெளியாகுதா இல்லையா? ஆசார் வெளியாகுதா இல்லையா? அவைகள்ல இதுக்கும் மேல மனுஷன்ல ஒரு தஜல்லி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது என்ன? அது மைனை ஹக்கும் போது விளங்கக்கூடிய ஆற்றல். அது வேற யார்ட்டையும் அல்லாஹ் வைக்கிறது அல்ல ஜல்ல நபாதாத்தோ ஜமாதாத்தோ और हैवानों में सब देखो. ஆமென். நபாதாத்னா என்ன? செடி கொடி. ஜமாதாத்னா கல் மரடு, கல் கரடு, உயிரற்ற வஸ்துகள். ஹைவானாத்னா மிருகங்கள். இது எல்லாத்துலேயும் ஷுஹூது செய்யும். जी नबातातो जमादातार हैवानों में सब देखो मगर सूरत के आदम में सजा अल्लाह अल्लाह है. मगर सूरत के आदम में सजा अल्लाह अल्लाह. ஆனா ஆதமுடைய சூரத்திற்கு, சூரத்து ஆதம்ல முற்றிலுமாக அல்லாஹ் தான் அங்கே வெளியா இருக்கிறான். முற்றிலுமா அல்லாஹ் வெளியா இருக்கு. ஆகவே அவனுடைய அந்தஸ்தே வேற என்றாங்க. அது எல்லாத்துலையும் உஜூத் இருக்கு, சிஃபாத் இருக்கு, அஃஆல் இருக்கு, ஆசார் இருக்கு. இருந்தாலும் அவைகள மைனை ஹக்கு மௌஜூத் எதுவுமே சொல்லக்கூடிய ஆற்றல் கொடுக்குறது. அந்த ஆற்றல மைனை ஹக்கு மௌஜூத் என்னிலே அதுதான் இருக்கு. என்னிலே அல்லாஹ்வுடைய உஜூது கொண்டு தான் கல்லு காட்சி அளிக்குது. ஆனா நான் அல்லாஹ்வுடைய உஜூது கொண்டு தான் காட்சி அளிக்குன்னு சொல்லாது. அது மனுஷன் சொல்லுவான் அல்லாஹ்வுடைய ஹயாத் தான் ஆடு மாட்டுல காட்சி அளிக்குது. ஆனா என்னில அல்லாஹ்வுடைய ஹயாத் தான் இருக்குன்னு ஆடு மாடு சொல்லாது. அது தன்னுடைய விளங்காம வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப விளங்காம அந்த அல்லாஹ்வுடைய ஹயாத்தை வாழ்ந்துக்கிட்டு, ஹயாத்தை வச்சுக்கிட்டு இந்த விளக்கம் இல்லாம வாழக்கூடியவனுக்கு ஆடு மாட்டுக்கு வித்தியாசம் இல்லை. அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு தான் செயல்படுது ஆடு மாடுகளும். சிங்கம், புலி, ஆடு, மாடு, காடு, கரடி, நரி, ஓனாய், இத்தனை மிருகங்கள், மீன், கடல்ல வாழக்கூடிய மிருகங்கள், பல்லி, பாம்பு, பூச்சி, அத்தனையும் இருக்கு. அது அல்லாஹ்வோட குவத்து வெளியாகுதா இல்லையா? ஆனா அது என்ன? அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமீஅங்கிற இத்ராக் அதுல இல்ல. இந்த இத்ராக் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அதை விட இவன் மேலான வடிவம். நண்டும் அல்லாஹ்வுடைய குவத்துக்கும் நண்டுது பயது. மீனும் அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு தான் நீந்தது. ஆனா உணர்வு இருக்கா அதுக்கு? நான் அல்லாஹ்வின் குவத்தை கொண்டு நீந்துகிறேன் உணர்வு இருக்கா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லுமா? அதை யார் சொல்லுவா? மனுஷன் மட்டும்தான் சொல்லுவான். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனுஷனை தன்னை கலீஃபாவா ஆக்கிட்டாங்க. அத்தனை மிருகங்களும் அத்தனையும் செய்கின்றாங்க. அது உணர்வற்றவைகள் அத்தனைக்கும் உத்தரவு போட்டா
உணர்வு உள்ள, தன் உணர்வு இல்லாம மௌலாவுடைய உணர்வுல நான் இல்ல ஹக்குதான் உணர்வு உள்ள கூட அவங்க முன்னாடி தலையை கொண்டு வைக்கல வை. நீ நினைக்கிற மலக்கல் மட்டும் சொன்னா அல்ல, ஒட்டுமொத்த காயினாத்து செய்ய வச்சாங்க. கலக்க லகும் மாஃபில் அருளி ஜமியாண்டாம், பூமியில் இருக்க அத்தனை உங்களுக்கு தான் படைச்சேன். அலைஞ்சவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்ல மலக்கல் செய்ய வைக்கல, ஒட்டுமொத்த காயினாத்தும் அவங்க மட்டும் தலை குனிஞ்சிருச்சு. அந்த காலத்துல அஷ்ரஃபுல் மஹ்லூகாத்த யார் இருந்தாங்க? மலக்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் குனி வச்சாங்க. ஜிப்ரைலும் தலை வச்சுட்டாங்க. ஜிப்ரைல் தலை வச்ச ஆடு மாட்டுக்கா என்ன வேலை அங்க எல்லாம் வச்சிருச்சு. காரணம் என்ன? தன்னிலே ஹக்கை, தன்னுடைய ஹக்கை கொண்டு நான் வாழ்கிறேன் இந்த உணர்விலே எவன் இருக்கிறானோ, மைனை ஹக்கு மௌஜூது உணர்வில் யார் இருக்கிறானோ அவன் முன்னாடி சாரே காயினாத்தை உள்ள கொண்டு போய் வச்சிருக்கான். அதனாலதான் கௌச ஆசமுக்கு முன்னாடி வானம் பூமி நின்றுச்சு, எல்லாமே முன்னாடி வந்து தலை குனிஞ்சிருச்சு, அவங்க முன்னாடி எல்லாமே பணிஞ்சிருச்சு. காஜா அஜ்மீர் நாயத்துக்கு முன்னாடி ஏரியும் மலையும் பாதாளமும் அத்தனை வஸ்துக்களும் பணிஞ்சு போச்சு. யார்? அந்த உணர்வுல. இப்ப என்ன செய்யணும்? நம்ம வித்து சொல்லி கொடுத்தாச்சு, மந்திரம் சொல்லி கொடுத்தாச்சு. பாய் செய் சதா மைனை ஹக்கு மௌஜூத், நான் இல்லை என் ஹக்கு தான் மௌஜூதா இருக்கிறான். மைனை ஹக்கு மௌஜூத் உணர்வில் இருங்க. சதா மையித் மை ஜாஹில் ஓ ஜிந்தா ஓ ஆலிம் உணர்வில் இருங்க. சதா நிஸ்பத் மேரி குவத் தேரி, என் நிஸ்பத்தில் உன் குவத் தான் செயல்படுது. சதா மை ஃபகீர் ஹூன் தோ கனிய, என்னதில்லை ஒன்றுது அமானத்தை கொண்டு வந்து முன்னாடி வைங்க. இந்த உணர்வு வருகிற பொழுது எந்த அளவு உணர்வு மிகைக்குதோ அந்த அளவு மொத்த காயினாத்து உணர்வு சார்ந்தார். 24 மணி நேரத்துல நீ ஒரு நிமிஷம் அல்லாஹ்வின் சிந்தனையில் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி சிருஷ்டி ஒன்று கட்டுப்படும். நீ பாதி நேரம் அல்லாஹ்வின் சிந்தனையில் இருந்தா பாதி சிருஷ்டி கட்டுப்படும். நீ 24 மணி நேரம் சிந்தனையில் கட்டுப்பட்டால் ஒட்டுமொத்த காயினாத்து உன் காலடியில் வந்துடும். ஏன்? அதெல்லாம் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. எல்லாமே இந்த மாதிரி ஆள் கிடைக்க வேணாம் அப்படின்னு, இந்த மாதிரி ஆள் கிடைக்க வேணாம் அப்படின்னு. யாரு? சிருஷ்டிகள் அதமாக ஆக்கி அல்லாஹ் மௌஜூதாக்கூடிய லா இலாஹ என்ற வாளை கொண்டு வெட்டக்கூடியவன் கிடைப்பானா என்று மொத்த துனியாவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தௌர், இந்த மொத்த உலகம் தௌர்னா இந்த காலம். தௌர் அப்பனி பராஹிம் கி தலாஷ் மே. ஒரு இப்ராஹிம் வரமாட்டாரா? எந்த இப்ராஹிம்? லா இலாஹ இல்லல்லாஹ் வாளை கொண்டு ஒட்டுமொத்த அஸ்னாம்களை வெட்டக்கூடியவன். மாசிவல்ல எல்லாமே அஸ்னாம்கள் தான் பை, எல்லாமே அஸ்னாம்கள் சிலைகள் தான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வாளை கொண்டு ஒரே வெட்டி லா மௌஜூத இல்லல்லாஹ், தலை துண்டாக்கிறது. லா மௌஜூத இல்லல்லாஹ், லா மௌஜூத இல்லல்லாஹ், லா ஃபாயில இல்லல்லாஹ், லா ஹய்ய இல்லல்லாஹ், லா அலீம இல்லல்லாஹ், லா கதீர இல்லல்லாஹ், லா சமீஅ இல்லல்லாஹ், லா பசீர இல்லல்லாஹ், லா கலீம இல்லல்லாஹ். தெரிஞ்சுங்களா? லா மௌஜூத ஃபில் ஹகீகத்தி இல்லல்லாஹ் அப்படின்னு வெட்டணும்னா செய் என்ன ஆயிரும்? உஜூத புடுங்கணும்னா அது அதமா போயிடும். அதம்னா இல்லாம செய் இல்லாம போயிடும், காணா போயிடும். மறுபடியும் இல்ம ஹக்கு ஓடிடும். இல்ம ஹக்குல ஓடிடும் பை. இல்ம ஹக்குன்னா வந்துச்சு ஆமதம் பரிசரே மத்லூப், எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே ஓடிடும். மடி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அங்க இருந்தா வந்து அங்கேயே ஓடிடும். எங்க ஓடிடும்? எல்லாம் மாலூம் மாலூம். அதான் உஜூது பிடிங்கிடுச்சே. ये दौर अपनी बराहीम की तलाश में है, सनम गदा है जहां லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ வாழுது. சனம் கதா ஹை ஜஹான், இந்த உலகமெல்லாம் சிலைகள் நிரம்பிய கோயில்களா மாறிடுச்சு. சனம் கதா, சனம் கதா, சனம் கதானா சிலை இருக்கும் இடம். மை கதானா போதை இருக்கும் இடம். இது சாராய கடை. மை கதா, சனம் கதா ஹை ஜஹான் லா இலாஹ இல்லல்லாஹ்.
இல்லா ஹக் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹக் லா இலாஹ ஒன்னொன்னு ஹக் லா இலாஹ இல்லல்லாஹ் துவம்சம் பண்ணிடணும். வெங்கல கடையில யானை பொந்த மாதிரி சொன்னாங்க, சிறுஷிகள் துவம்சம் பண்ணிடணும். அந்த மாதிரி ஆள் இருக்குதா என்று சிறுஷிகள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு சிறுஷியும் காத்து இருக்குது. அப்பனி பராஹிம் கி தலாஷ் में தேடிக்கொண்டிருக்கு. அந்த மாதிரி நேசர்கள் கிடைச்சா மொத்த சிருஷ்டி கொண்டு போய் தலை கீழே வச்சு, என்னடா நீ அவனை விட்டுட்டு சிருஷ்டியை வளைக்க பாக்குற, அவனை விட்டுற சிருஷ்டியை வளைக்க பாக்குற, நீ அவனை பிடிச்சுக்கோ, சிருஷ்டி தானா வந்து உன் காலில் விழுவும். இந்த வித்தியை தான் ஷேக் நாயகம் கற்றுக் கொடுத்தாங்க, பைசு நாயகம் கற்றுக் கொடுத்தாங்க. வா 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 அதை பயிற்சி செய்யுங்க. உனக்கு அல்லாஹ் கொடுத்த மூச்சுகள்ல 100 மூச்சு நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் 100 சிருஷ்டி ஒன்று நேசி. 25% மூச்சு அல்லாஹ்வுக்கு செலவு பண்ணா 25% ஒன்று நேசி. 50% அல்லாஹ்வுக்கு செலவு பண்ணா அவ்வளோ சிருஷ்டி ஒன்று நேசிக்கும். 100க்கு 100 அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே மூச்சு கழிச்சது, ஒட்டுமொத்த காயினாத் உன் பக்கம் முத்தஜல்லி ஆகும், உன் பக்கம் முத்தவஜ்ஜி ஆக ஆரம்பிச்சு, ஒரு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். மனிதர்கள் என்ன தூக்கி போடு, காயினாத்த உங்ககிட்ட நிற்கும். அத்தா அஷம்சு வல் கமர், சூரியன் சந்திரன் கடல் பாதாளம் எல்லாம் உன் பக்கம் முத்தவஜ்ஜி ஆகும், உன்னை முன்னோக்கி நிற்கும். உன் இஷாராவை கட்டுப்படும். நீ அல்லாஹ்வை இலாஹாக்கி இந்த வஸ்து அதமாக்கி காணும். லா இலாஹ இல்லல்லாஹ் லா மௌஜூத இல்லல்லாஹ் லா மௌஜூத இல்லல்லாஹ். அப்படி சிருஷ்டிகள்லாம் நமக்கு கிட்ட வந்தா அவளை வச்சு வேலை வாங்கிக்கலாமா? அப்ப திரும்ப பழைய போயிட்டார். அல்லாஹ்வை இலாஹாக்காம சிருஷ்டி இலாஹ, அதுல இறைப்பா. இந்த மலையெல்லாம் நம்மள்ட எல்லாமே நம்முடைய சிருஷ்டியாக நம்முடைய பேச்சு கேட்டுச்சுன்னு சொன்னா, இந்த மலைக்கு உத்தரவு போட்டா உள்ளுக்குள்ள என்ன தங்கம் இருக்கா வெளியில கொண்டு வா அப்படின்னு கொண்டு வந்துருமே. அப்ப மறுபடியும் தங்கம் வெளியே நீல ஆக்கிட்ட பாரு. இந்த மலை உங்ககிட்ட தான் உன் பேச்ச கேட்கும். இப்படி அல்லாஹ் வந்து ஒப்படைச்சு என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? என்ன செய்வ? மலையே, இந்த மலையை உன் பேச்செல்லாம் கேட்கும். நீ நவரும் வந்தாவா, வந்தா வரும், போனா போதும், நீ சொல்றதெல்லாம் இந்த மலை கேட்கும். இந்தா என்று மலையை அல்லாஹ் உன்னிடத்தில் ஒப்படைத்தால் என்ன செய்வ? நீ என்ன செய்யலாம்? அல்லாஹ் தாவூத் நபியை கூப்பிட்டு சொன்னாங்க, மலை உங்க பேச்ச கேட்கும். அப்படியா? நீங்க என்ன சொன்னாலும் அந்த மலை கேட்கும். இந்திரி மேல பறன்னா பறக்கும், கீழே நாம என்ன செய்வோம்? இந்திரி நேர போய் அந்த தலைமைச் செயலர் மேல நில்லு, ஏய் என்ன வேலை எல்லாம் முடிச்சு கூட்டி மேல டொப்புன்னு போட்டுருவேன். எந்த அதிகாரிகள் மடக்கலாம், உன் சிந்தனை வேற பக்கம் போகும். இதை வச்சு எப்படி வேலை வாங்கலாம் அப்படின்னு. நமக்கு பிடிக்காத பக்கத்து இருக்காரு, அவன் மேல போய் உழுகு, அவட்ட நசுக்கு, ரொம்ப திட்டிட்டு இருக்கிறான், அவன் வீட்டை நசுக்கிட்டு வா. நீ உன்னை எதிரிகளை அழிக்கிறதுக்கும் அதை கொண்டு துனியாவை ஃபைதா பெறதுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மலையை உத்தரவு போட்டான். தாவூத் நபி நீங்க சொல்ற மாதிரி மலையெல்லாம் கேட்கும். அப்படியா? இப்ப நான் அல்லாஹ் திக்ர் செய்வேன், நீங்க அப்படியே திருப்பி எங்களோட ராகமா அப்படியே திருப்பி சொல்லணும், அதான் உங்களுக்கு உத்தரவு. சரி, அல்லாஹ் பத்தி நான் திக்ர் செய்வேன், அல்லாஹ் திக்ர நீங்க கூட சேர்ந்து அப்படியே படிக்கணும், எதிரொலிக்கணும், எல்லா பக்கமும் எதிரொலிக்கணும். படுத்தா அப்படியே கோரஸா சேர்ந்து சொல்ற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. அல்லாஹு 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 அல்லாஹு. இவங்க அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சாங்க, மலையும் சேர்ந்து சொல்ல மாட்டாங்க, எல்லாம் சேர்ந்து. பறவைகள் பார்த்தாங்க, அது நல்லா கட்டுப்பாட்டை கொடுத்துட்டா. நமக்குடைய குயிலே இன்னைக்கே நீ பிரியாணி ஆக்கி வை, அடைஞ்சுங்களா? காடை பிரியாணி, குயில் பிரியாணி, எல்லா பறவையும் கட்டுப்படும் நின்றுச்சு. அப்படியா? நான் சொல்ற திக்ரு செய்றேன், அப்படியே வானத்துல நின்றுக்கிட்டு அடைஞ்சுங்களா, நான் சொன்ன திக்ரு அப்படி திரும்பி உங்க குரலால படுங்க, உங்க குரல். நான் அல்லாஹ்னா நீ குயில் பூ பூ அப்படிங்க, நான் எப்படி சொல்றேன் அதை உங்க குரல்ல திரும்ப அப்படியே எதிரொலி.
அப்படி மியூசிக் போட்டு நீண்டான். அது 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 திரும்ப படிக்கிறது, இவங்க படிக்கிறது. அல்லாஹூ 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 யா ஜிபால் அவ்விபி மஅஹு. மலைகளே, என் நேசர் என்னை பற்றி புகழ்ந்து கவிதை படிக்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்த சபூரும் கவிதை தான் பயங்கரம், எல்லாமே கவ்வாலி தான். இது அல்லாஹ் ரசூலை புகழ்ந்து பாடுற பாட்டு தான். தௌராத்து இதெல்லாம் உரைநடையில் இருந்துச்சு. குர்ஆன் சார் தௌராத்து உரைநடை எல்லாமே. தௌராத்து இஞ்சில் ஜபூர் என்னங்க பாட்டு. குர்ஆன் இருக்கு, அது பாட்டும் இல்லை உரைநடையும் இல்லை, அது புதுசு. என்ன உரைநடைன்னா படிக்கணும், உரைநடை படிக்கதான், பாட்டை படிக்க முடியாது. படிக்கணும், படிச்சு பார்த்து படிக்கணும். இந்த மரமாகிறது இதுக்குமே தென்னை மரமாக இருக்கும், கட்டுரை எழுதியிருப்பானு. இதுக்காக இளநீர் காட்கிறது, இது மிகவும் சத்து தரக்கூடியது, இதில் வைட்டமின் பி இருக்கிறது, பார்த்து படிக்கும். அதை பாட்டை படிக்க முடியுமா? வேணுங்களா? பாட்டை படித்தா நல்லா இருக்காது. பாட்டை இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று ஒருபோதும் சொல்வது இல்லைன்னா பாட்டை பாட்டா படிக்கணும். உரைநடையை படிக்கணும், பாட்டா படிக்கக்கூடாது. குர்ஆன் இருக்கு, அது நீ படிச்சாலும் நல்லா இருக்கும், அது நீ மெட்டு போட்டாலும் நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொன்னா அதுவும் சரி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அப்படி மெட்டு போட்டு வாசிங்க, அதுவும் அழகா இருக்கும். அது கவிதையும் இல்லை, பாட்டும் இல்லை, உரை நடையும் கிடையாது, அதை விட மேலானது. ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது குர்ஆன் சரி. இப்ப ஜபூர் முழுசு என்னங்க பாட்டு தான். ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாட்டு. மேரே தில் கி கரார் और मेरी आरज़ू रख ले दोनों जहां में मेरी அவ்விபி மாஹு. அவர்களோடு சேர்ந்து நீயும் படினா. இவங்க சொல்லணும், திரும்ப சொல்லணும். அது சொல்றப்ப அடுத்து நிப்பாட்டி அடுத்து திரும்ப சொல்லணும். மேரி தில் கி கரார் और मेरी आरज़ू रख ले दोनों जहां में मेरी आबरू, रख ले दोनों जहां में मेरी आबरू, तेरे खातिर मियाँ हूँ मैं अब को बगू, तेरे खातिर मियाँ हूँ मैं अब को बगू, अल्लाहू के सिवा कुछ नहीं गुफ्तगू, अल्लाहू के सिवा कुछ नहीं गुफ्तगू, अल्लाहू 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 அல்லாஹு 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 அல்லாஹு. பாட்டு படிக்கிறாங்க, மலை அப்படியே எதிரொலிச்சுக்கிட்டே போகுது. கடவுள் பாட்டு படிக்கிறாங்க, மலை அப்படியே எதிரொலிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கு. தெரிஞ்சுங்களா? யாஜுவா அதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு என்ன? வசக்கர்னா வசக்கர்னா லி தாவூதவா மாவா மா தாவூதல் ஜிபாலா மாவா லீவா லி தாவூதவா வசக்கர்னா மா தாவூத அப்படி வருது. தாவூதல் ஜிபால் எப்படி வருது? ஃபஹம்னா சுலைமான வகுல் வசக்கர்னா மா தாவூதல் ஜிபால. தாவூத் நபியோடு இந்த மலைகளை வசப்படுத்தி அவர்களுக்கு கொடுத்தோம். யுசப்பிஹ்ன அவைகளும் சேர்த்து தஸ்பீஹ் செய்யக்கூடியது. இன்னும் பறவைகளும் எல்லாமே அவங்க சொல்ல பேச்சு கேட்டுச்சு. எல்லாம் அவங்க சொல்ல பேச்சு கேட்டு என்ன ஆடுச்சு? அவங்களோட சேர்ந்து தஸ்பீஹ் செஞ்சு. அது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தது யாரு? நான் தான் ஆக்கி கொடுத்தேன் அவங்களுக்கு. ஓ குன்னா ஃபாயிலி நான் தான், அது நான் தான்.
ஃபாயிலே நான் தாயா. அகில உலகத்துல இன்னொரு ஃபாயிலே கிடையாதுயா. ஃபாயில்னு சொல்றதுக்கு ஒரே அந்தஸ்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நஸரவுக்கு ஃபாயிலும் அல்லாஹ் தான், லரபுக்கு ஃபாயிலும் அல்லாஹ் தான், ஃபாயிலுக்கு ஃபாயிலும் அல்லாஹ் தான். லமீர்லயும் ஃபாயில் அவன் தான், ஸாஹிர்லயும் ஃபாயில் அவன் தான். ஃபாயிலே ஸாஹிரி அவன் தான், ஃபாயிலே லமீரி அவன் தான். வஸக்கர்னா மா தாவூதல் ஜிபால யுஸப்பிஹுன வத்-தைர் வகுன்னா ஃபாயிலீன். ஃபாயிலிஹி மய்ஹூம். நான் ஒருவன் தான் செயல்படக்கூடியவன், வேற யாருக்கு அந்த உரிமை இருக்கு? வகுன்னா ஃபாயிலீன், நான் தான் அங்கே செயல்பட்டவன். வா 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 குன்னா ஃபாயிலீன். வா வா இது யாஜிபால், அது அவ்விபி மஅஹு வத்-தைர் மஹ்ஷூரத்து. அது மலைகளே அவர்கள் பாட்டு படிப்பார்கள், நீ கூட சேர்ந்து படி. அவளை சபூரை ஓதுவாங்க, நீ கூட சேர்ந்து ஓது. என்ன எஜமானுடைய அந்த வா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வலகத் ஆதைனா தாவூத மின்னா ஃபضلا யா ஜிபால் அவ்விபி மஅஹு வத்-தைர் வஅலன்னா லஹுல் ஹதீத். என்ன அவங்களுடைய இந்த இன்பம் பாரு அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ் வகுன்னா ஃபாயிலீன். एक आयत बस भाई डांस அடிக்கிறதுக்கு அடி. वकुन्ना फाइली वकुन्ना फाइली, हमेशा हमेशा मैं एक ही फाइल. फाइल நான் தான் என்ன भाई? அக்ரமக்கு फाइल நான் தான், கர்ரமக்கு நான் தான் फाइल, இஸ்தக்ரமக்கு நான் தான் फाइल, காரமக்கு நான் தான் फाइल. நஸர தரப ஃபதஹ எல்லாம் அக்கல ஷரிப அஹ்யா வ அமாத ஹுவ யுஹ்யி வ யுமீத் அன்னஹு ஹுவ அஸ்ஹக வ அப்கா. அஸ்ஹககு நான் ஃபாயில், அப்காகு நான் ஃபாயில். ஹுவ அஸ்ஹக வ அப்கா அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா. ஹுவ அமாத வ அஹ்யா, ஹுவ அஸ்ஹக வ அப்கா, ஹுவ அக்னா வ அக்னா. அக்னாகு நான் ஃபாயில், அக்னாகு நான் ஃபாயில். வ அமாத வ அஹ்யா. ஏன்னா ஃபாயிலா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? குவத்து வேணும். அன்னல் குவத்த லில்லாஹி ஜமியா. அனைத்து குவத்தும் அல்லாஹ் ஒருத்தனுக்கே சொன்ன மாதிரி நீ எப்படியா ஃபாயிலா இருப்ப? நீ எங்க முளைச்ச? முளைக்கிறியா? நீ அரைக்கிறியா புதுசா முளைக்கிறதுக்கு? இங்கடா முளைச்ச? அவன் ஒருத்தன் தானே ஃபாயில், ஒருத்தன் தான் சாயிப குவத்தை, ஒருத்தன் தானே. குவத்து இல்லாத நீ எப்படி ஃபாயிலா இருக்க முடியும்? ஒரு காலம் முடியாது. अल्लाह फाइल आगे बस मफूल है. वो कर रहा है जी, मैं किया जा रहा. அவன் செய்ய வைக்கிறான், நான் செய்ய, அவன் செய்கிறான், நான் செய்ய வைக்க படிக்கிறேன். जी वो करा रहा है, किए जा रहा हूं मैं. அவன் நமாஸ் படுத்தா हूं, वो पढ़ा रहा है और पढ़े जा रहा हूं. அவன் என்னை தொழுக வைக்கிறான், நான் தொழ வைக்க படுகிறேன். சாப்பிடுகிறேன், அவனை சாப்பிட வைக்கிறான், நான் சாப்பிட வைக்க படுகிறேன். நான் நடக்கிறேன், அவன் நடக்க வைக்கிறான், நடக்க வைக்க படுகிறேன். हूं किया जा रहा हूं मैं முடிப்பாங்க. कुदरत कुदरत उसी का है जो किए जा रहा हूं मैं. हमें पढ़ ले. कुदरत उसी का है जो किए जा रहा हूं मैं. कुदरत वो அவன் ஒருத்தன் தான். எடுப்பாத. कुदरत उसी का है जो किए जा रहा हूं. इन तैयबत को से ले ले. इधर आगे से ले ले. अरे इसलिए बात குதிரத் உசி கா ஹே ஜோ கியே ஜா ரஹா. ஒருத்தனுக்கு தான் சக்தி சொந்தமானது. நான் அனைத்தையும் செய்ய வைக்கப்படுகிறேன். ஆட்டுவித்தால் ஆடுகின்ற மையத்தாய் ஆகிவிட்டேன். அவன் ஆட்டுவிக்கிறான், ஆட்டப்படுகிறேன். அலிமின குதிரத் खुदा की है जो कहे जा रहा हूं मैं. குதிரத் அவனுக்கு, அவன் சொல்ல வைக்கிறான், நான் சொல்ல வைக்கப்படுகிறேன். ஜி சொல்ல வைக்கப்படுகிறேன்.
इस हरदम सहारा उसका लिए जा रहा हूं. ஒவ்வொரு நொடியும் அவனை கொண்டு சக்தியை வாங்கி என் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். अब ज़ौक़ जिंदगी की नहद है न इंतहा उसकी हयात है जो जिए जा रहा हूं मैं. हयात அவனது, हयात நான் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். कोई सुना रहा है सुने जा रहा हूं मैं. கேட்பவன் அவன், கேட்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். गूंगा हूं फिर तुझी से कहे जा रहा हूं. நான் ஊமைதான், உன்னை கொண்டுதான் சொல்ல வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஓ சாஹிபே கலாம் தூ ஹி எக் கலீம் है. கலாமை உடையவனே நீ ஒருத்தன் தான் கலீம். गूंगा हूं நான் ஊமை, फिर तुझी से ही कहा जा रहा हूं. जिसको वजूद है वही मौजूद हो सके. ये भी खता है हूं जो कहे जा रहा हूं. என்ன பை, எவன் மௌஜூதா இருக்கானோ ஒருத்தன் தான் இருக்கிறான்னு சொல்லணும். யாருக்கு உஜூத் இருக்கான் ஒருத்தன் தான் மௌஜூதா இருக்கணும். நான் எப்படி நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுங்க பை. जब सफ़ाए वजूद से नाम अपना मिट गया उसकी अना में खुद ही छुपे जा रहा है वहदतुल वजूद तो फिर गैर कब रहे. है वहदतुल वजूद, எப்ப வஹதத்துல் வஜூத் என்பது உண்மையாகி விட்டதோ கைர் கபர ஹே. எங்கடா மாசி வல்லா, கைர்னு ஒண்ணு இல்லவே இல்லையே, காணா போயிடுச்சு. ஹே பஹர் தோ ஓ மௌஜு பனே ஜா ரஹா ஹூ. இருக்கிறது ஒரு கடல் தான், மற்ற எல்லாம் அலைகள் தான் போகுது. மற்ற எல்லாம் அலைகள்லாம் நான் அந்த அலை, நான் பெரிய அலை, நான் சின்ன அலை, நான் வெள்ளை அலை, நான் கலர் அலைன்னு பூச்சிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு கடல் தான் போய் அங்க. ஹே வஹதத்துல் வஜூத் தோ பிற கைர் கபர ஹே. எங்க கைர் எங்க இருக்கு? है बहर तो वो मौज बने जा रहा हूं. निस्बत से मौज की है फना आन आन में. ஒவ்வொரு நொடியும் அந்த அலைகள் உண்டாகுது, அழிஞ்சு போயிரு. ஒரு ஆண்ல அழிஞ்சு போயிருது. இந்த அவர் பஹருக்கு பகாமே பசே ஜா ரஹா. பஹர் பாக்கியா இருக்கு. பகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அது பாக்கியா இருக்கு. சூரத் வருது காணா போயிருது, வருது காணா போயிருது. कर वहमे दूर खुद से तो रब से तो मिल सके. நான் அல்லாஹ் விட்டு தூரமா இருக்கிறேன், அவன் என்னட்டு தூரமா இருக்கிறான், அவன் வேற நான் வேறன்னு எண்ணம் இருக்கு, அதை முதல்ல தூரமாக்கு. அப்படி ஆக்கிட்டா உன்னோட ரப்பு சேர்ந்துருவான், உங்களோட ரப்பு வந்துருவான்பா. ஆமிர் தரீக்க வசலுக்கு ஹே ஜா ரஹா ஹூ. ஆமிர் வசலுடைய தரீக்காவை சொல்லி கொடுக்குறேன்னு கேட்டுக்கோங்க. அப்ப என்ன சொல்றாங்க இல்ல, மை கியே ஜா ரஹா ஹூ, நான் செய்ய வைக்கப்படுகிறேன், என்ன அல்லாஹ் செய்ய வைக்கிறான். இந்த உணர்வில் மிகைத்திருக்கும்படி என்னமா சொல்லித்தர்றான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.